إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சொற்பொழிவை நாங்கள் கேட்க இந்த இடத்தில் கூறியிருக்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் இதே போன்று இங்கு நிகழ்த்தப்படுகின்ற இந்த உரையை தூரத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருப்பவர்கள், இதே போன்று இந்த பதிவு நாடாக்களை கேட்டு இருப்பவர்கள் அனைவரும் சில விடயங்களில் ஒரே கருத்தில் நாங்கள் இருக்கிறோம். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் ஒரே கருத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வஹீயின் மூலம் எங்களுக்கு இறக்கி வைத்தது அல் குர்ஆனும் ஹதீஸும். மறுமை ஒன்று இருக்கிறது, சுவர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது, கபரின் வேதனை இருக்கிறது என்ற விஷயங்களில் எங்களுக்கு மத்தியில் எந்த கருத்து மோதலும் இல்லை. நாங்கள் அனைவரும் இந்த விடயங்களை நம்பி இருக்கின்றோம். இதே போன்று நாங்கள் அனைவரும் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதன் மூலம்தான் மறுமையில் சுவர்க்கத்தை அடைய முடியும் எந்த விஷயத்திலும் எங்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல் இல்லை. நாங்கள் அனைவரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய கொள்கை என்று, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்று ஒன்று எங்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது என்றால் இதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களில் எவ்வித கருத்து மோதலும் இல்லாமல் ஒரே கருத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் கடைசியாக நான் சொன்ன விஷயம் இருக்கிறது, அல் இஸ்லாம். இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம். அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதன் மூலம்தான் சுவர்க்கம். அதை பின்பற்றாவிட்டால் நரகம். எந்த விஷயத்திலும் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இஸ்லாம் என்பது எது என்ற விஷயத்தில் தான் இப்போது கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் கருத்து மோதல் ஏற்படாவிட்டால் நாங்கள் இவ்வளவு தூரத்தில் இருந்து இந்த வடக்கில் இந்த பண்டாரவழிக்கு வந்து
இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்று ஒன்று சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்? அல்லாஹ் ஒருவர் இருக்கிறான், தூதர் ஒருவர் இருக்கிறார் என்ற விஷயத்தில் எப்படி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோமோ, எந்த கருத்து மோதலும் இல்லாமல் இருக்கின்றோமோ, இதே போன்று இந்த இஸ்லாத்திலும் இப்படி இருந்தால் இங்கு வந்து நாங்கள் உங்களுக்கு இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்று ஒரு உரை ஆற்ற வேண்டிய தேவையில்லை. கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இஸ்லாம் தான் உண்மை என்று நம்பி இருந்தாலும் எது இஸ்லாம் என்று தேடிக்கொள்ள முடியாத நிலையில் இன்று மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் உண்மையான இஸ்லாம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், எப்படி இருந்தது என்பதை நாம் இந்த கொள்கை விளக்கத்தின் மூலம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் அனைவரும் எங்களுடைய உள்ளத்தில் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு மரணிப்போம், மறுமையிலே அதற்கு பிறகு எங்களுக்கு கபரில் தாருல் பர்ஸா என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் எங்களை எழுப்புவான். சுவர்க்கம் நரகம் ஒன்று இருக்கிறது. அந்த நரக நெருப்பிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற முழு ஆசையுடன் தான் நாங்கள் இருக்கிறோம். இதில் யாரும் மாற்று கருத்துடையவர்கள் இருக்கவே மாட்டார்கள். எனவே அந்த சுவர்க்கத்தை அடைவதுதான் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய நோக்கம். இன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இந்த உம்மத் அந்த இலக்கை அடையுமா என்பதுதான் இன்றைக்கு பிரச்சனை விடையாது. இந்த உம்மத் போகின்ற இந்த போக்கில் இந்த சுவர்க்கத்தை அடைய முடியுமா என்பதுதான் இன்றைக்கு பிரச்சனை விடையாது. அதை தெளிவுபடுத்துவதுதான் எங்களுடைய இந்த சொற்களின் நோக்கமாகும். எனவே நாங்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் அந்த சுவர்க்கத்திற்கு நுழைய வேண்டும். அதற்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றனவோ அவைகளை நாங்கள் அகற்ற வேண்டும். சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு பாதைதான் இருக்கிறது, பல பாதைகள் கிடையாது. எனவே அந்த ஒரு பாதை நாங்கள் கண்டுபிடித்து அந்த பாதையில் நாங்கள் செல்ல வேண்டும். இதற்கு இஸ்லாம் என்று பல உலமாக்கள், பல பிரிவுகள், பல அமைப்புகள், பல ஜமாத்துகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு பிரிவாரும் ஜமாத்தும் முன்வைக்கின்ற இஸ்லாம் இன்னொரு ஜமாத்து முன்வைக்கின்ற இஸ்லாத்துக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. எனவேதான் மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. அதனால் இன்றைக்கு நான் இந்த சொற்பொழிவு எந்த ஒரு அமைப்பின் தலைவர், ஒரு இமாம் அவர்களுடைய கருத்தை நான் இங்கு சொல்ல வரவில்லை. அல்லாஹ் தஆலாவினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் 23 வருட காலம் வாழ்ந்தார்கள் நபியாக. அப்படி 23 வருட காலம் நபியாக வாழ்ந்த அந்த காலத்தில் அவர்கள்தான் இறுதியாக இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள்தான் இந்த இஸ்லாத்தை முன்வைத்தார்கள். அவர்கள்தான் இந்த இஸ்லாத்தை வழிநடாத்தியும் காட்டினார்கள். அவர்கள்தான் தன்னுடைய வஃபாத்திற்கு பிறகு என்ன நடக்கும் இந்த இஸ்லாத்திற்கு என்று 2 நிலைகளையும் சொல்லி சென்றார்கள். அதை நான் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். நான் அந்த இமாம் இப்படி சொன்னார்கள், இந்த இமாம் இப்படி சொன்னார்கள், எங்களுடைய ஜமாஅத்துல் முஸ்லிமின் அமீர் இப்படி சொன்னார், எங்களுடைய உலமாக்கள் இப்படி சொன்னார்கள் என்று எந்த வார்த்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வரவில்லை. அப்படி சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், எங்களுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் இந்த இஸ்லாத்தை எப்படி எங்களுக்கு காட்டினார்கள், இதை எப்படி மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள், எப்படி விளக்கப்படுத்தினார்கள், அது எப்படி அந்த இஸ்லாம் அமைந்திருந்த வடிவம் என்ன என்பதை நான் முதலில் உங்களுக்கு சொல்லுவேன். அதற்கு பிறகு அவருடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த இஸ்லாத்துக்கு ஏற்படுகின்ற 2 நிலைகளை சொன்னார்களே,
அதையும் நான் உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்வேன். கேட்பவர்கள் இது சரி என்று கருதினால் அந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அது பிழை என்று கருதினால் அதை எங்களுக்கு சுட்டி காட்டும் போது எங்களின் பிழை இருந்தால் நாங்கள் அதை திருத்திக் கொள்வோம். இப்போது நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் எங்களுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர். அவர்கள் மக்காவில் அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் பிறந்தவர்கள். பிறந்து இந்த மக்காவில் இருக்கும் போது 40 வயதில் அவர்களுக்கு வஹி வந்தது. வந்து அவர்கள் அல்லாஹ் தஆலா ஒரு நபியா ஆக்கினார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்ற வசனம் இறங்கியது. அதற்கு பிறகு யா அய்யுஹல் முஸ்தம்மில் போட்டிக்கொண்டு தூங்குபவரே எழுந்திரும், இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். உடனே அவர்கள் மக்காவில் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். சத்திய இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், இந்த இஸ்லாத்தில் நீங்கள் வாருங்கள் என்று அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். சுமார் 10 வருடங்கள் அல்லது 13 வருடங்கள் அவர்கள் இந்த தாவத்தை முன்வைக்கும் போது அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு கத்தாப், உஸ்மான், அலி போன்ற சஹாபாக்களுக்கு இவர்கள் சொல்வது உண்மை என்று தெரிந்தது. இதில் எந்த பொய்யும் இல்லை. உடனே அவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் அபூ ஜஹீல், அபூ லஹப், உத்பா, உமையா, அபூ சுஃபியான், முஆவியா, இக்ரிமா போன்றவர்களுக்கு இது பிழையாக தென்பட்டது. இவர்கள் சொல்வது உண்மையான இஸ்லாம் அல்ல என்று தென்பட்டதும் அதை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் சரி என்று கண்டவர்கள் என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை, வந்து தங்களுடைய கையை அவரிடத்தில் கொடுப்பார்கள். வலதுகளை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வலதுகளை பிடிப்பார்கள். ஆண்களாக இருந்தார், பெண்களுக்கல்ல. பிடித்து ஒரு சத்திய பிரமாணம் எடுப்பார்கள். சத்திய பிரமாணம் இந்த கலிமா ஷஹாதத்து கலிமாவை சொல்லி நான் அல்லாஹ்வுக்கு ஒரு காலமும் சிறுக்கு இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், மானக்கேடில் ஈடுபட மாட்டேன், 5 நேர தொழுகைக்கு தொழுவேன், ஜக்காத்து கடமையானால் கொடுப்பேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன், பிள்ளைகளை பஞ்சத்துக்கு பயந்து இல்லாமலாக்க மாட்டேன், நல்ல விஷயங்களில் தலைவருக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று ஒரு கொள்கை எழுப்பார்கள். அதற்கு சத்திய பிரமாணம் என்று சொல்லப்படும். அப்படி நினைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இருந்து அவர்களை முஸ்லிம்களாக கருதினார்கள். உடனே சொல்லுவார்கள், நீங்கள் சென்று 2 இலையை எடுத்து போட்டு நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் இருந்து அந்த பைஅத்து செய்தவர்கள் முஸ்லிம்களாக ஆகிவிடுவார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவர்களுக்கு ஜமாஅத்து அந்த ஜமாஅத்தில் முஸ்லிமின் தான், வேறு எந்த இதிலும் சேர மாட்டார்கள். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தஅவத் அங்கே இருந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு 10-13 வருடங்கள் கழிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு புறப்பட்டார்கள். ஏனென்றால் மதீனாவிலிருந்து சுமார் 60-70 பேர்கள் நடுநீசி இரவையிலே வந்து மக்காவில் அகபா என்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தில் வந்து இந்த இஸ்லாத்தை விளங்கி அவர்கள் அனைவரும் நபியிடத்தில் பைஅத்து செய்தார்கள். பைஅத்து செய்து இந்த இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு போனார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அழைத்தார்கள், எங்கள் ஊருக்கு வாருங்கள். அல்லாஹ்வும் அனுமதி கொடுத்தார். உடனே அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்தியத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 நகரத்திலும் மக்கா மதீனா இதிலும் அதை சூழ உள்ள ஊர்களிலும் இருந்தவர்களில் யார் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ
அவர்கள் அந்த நபியுடைய அந்த ஜமாத்துக்குள் தான் கட்டுப்பட்டிருந்தார்கள். அதை விட்டு வெளியிலே அவர்கள் சென்று வேறொரு ஜமாத்தில் இருக்கவில்லை. அப்படி ஒரு ஜமாத்து இருக்கவும் இல்லை. இன்று காணப்படுவது போன்று இன்று முஸ்லிம் ஜமாத்துகள் சுமார் 73 ஜமாத்துகள் காணப்படுகின்றன உலகத்தில். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு ஜமாத்து தான், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். அதற்கு ஒரு தலைவர் அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை இமாம் என்றும் சொல்லப்படும். வழிகாட்டி, இமாம் என்றால் வழிகாட்டி. இஸ்லாம் என்றால் என்ன, எப்படி நடக்க வேண்டும் என்று அவர்கள் வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். இந்த மக்காவிலும் மதீனாவிலும் இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு அந்த ஜமாஅத்தை விட்டும் அவர்கள் வெளியில் செல்லவில்லை. அவர்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு ஜமாஅத்துக்குள் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஜமாஅத்துக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று பேரும் அல்லாஹ்வுடைய தூதர் சூட்டியிருந்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த இஸ்லாத்தின் சுருக்கம் என்னவென்றால், அவர்கள் கொண்டு வந்த அந்த தீன் இருக்கிறது, அதற்கு பேர் அல் இஸ்லாம். அவர்கள் இருந்த அந்த அமைப்பு இருக்கிறது, அதற்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன். அதற்கு ஒரு தலைவர் நபியாகவும் இருந்தார்கள், இமாமாகவும் இருந்தார்கள். அங்கு இருந்தவர்கள் அந்த தலைவருக்கு ஒரு கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த தலைவருக்கு கட்டுப்பாடு. இதே போன்று அந்த கட்டுப்பாட்டில் ஒருவர் நுழைவதற்குத்தான் அந்த பைரத். அந்த பைரத்துக்கு பிறகு கட்டுப்பாடு ஏற்பட்டு விடுகின்றது. அந்த ஜமாஅத்தில் நுழைவது என்று ஒன்று இருந்தது, வெளியேறுவது என்று ஒன்று இருந்தது. ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்வைக்கின்ற அந்த சத்திய கொள்கை சரி என்று பட்டால் உள்ளே நுழைந்து விடுவார் பைரத்தின் மூலம். அதே நேரத்தில் ஒரு சிலர் அந்த ஜமாஅத்தில் இருந்து தான் செய்த பைரத்தை முறுக்கிக் கொண்டு வெளியிலும் போயிருக்கிறார்கள். போனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உள்ளே வந்தவர்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் சூட்டினார்களோ, அதே போன்று அந்த ஜமாஅத்திலே வந்து இணைந்ததற்கு பிறகு பைரத்தை முறித்துக் கொண்டு வெளியிலே போனால் அவருக்கு முர்த்தத் என்ற ஒரு பட்டத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். முர்த்தத் என்று சொன்னால் திரும்பி போனவர். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வந்து நுழைந்து பிறகு அதிலிருந்து அவர் திரும்பி போய்விட்டார் என்ற ஒரு பெயரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சூட்டினார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் யார் நுழையாமல் வெளியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெயரை சூட்டினார்கள், ஜாஹிலியத், அறியாமை. உண்மையான இஸ்லாத்தை அவர்கள் அறியவில்லை. உண்மையான இஸ்லாத்தை அறிந்தால் உள்ளே வந்து விடுவார்கள். அவர்கள் விளக்கம் இல்லாமல் வெளியில் இருக்கிறார்கள். எனவே ஜாஹிலியத் என்ற ஒரு பட்டத்தை சூட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த சத்தியத்தை யார் பகிரங்கமாக எதிர்த்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களை காபிர் என்று சொன்னார்கள். குல்யா ஐயுஹல் காபிரூன், நபியே நீங்கள் கூறுங்கள், நிராகரிப்பவர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்றவர்களை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இதை எதிர்ப்பவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் காபிர்கள் என்று சொன்னார்கள். எதிர்க்காமலும் ஏற்றுக் கொள்ளாமலும் இருப்பவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஜாஹிலியத் என்று சொன்னார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த இஸ்லாத்தின் ஒரு வடிவம். இப்படி ஒரு இஸ்லாம் இன்றைக்கு இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கிறதா? நான் சொன்ன இந்த அமைப்பில் ஒரு இஸ்லாம் எங்கேயாவது காணப்படுகிறதா? உலகத்தில் எங்கும் காண முடியாது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த இஸ்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது சுமார் 12 கலீஃபாக்கள் வரைக்கும் இந்த இஸ்லாம் இதே தோற்றத்தில் காணப்படும் என்றார்கள். அவருடைய வஃபாத்திற்கு பிறகு இதே நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாம், நடைமுறைப்படுத்தி காட்டிய இந்த இஸ்லாத்தின் இந்த தோற்றம் சுமார் 12 கலீஃபாக்கள் வரைக்கும் இது இருக்கும் என்றார்கள். முஸ்லிமில் வருகின்றது, லா யஸாலுல் இஸ்லாம் அஸீஸன் மனிஅன் ஹத்தா யகூன 12 கலீஃபா.
குல்லுஹும் மின் குரைஷ் என்று சொன்னார்கள். இந்த இஸ்லாம் உறுதியாகவும் பலமாகவும் இருக்கும். எதுவரைக்கும் 12 கலீஃபாக்கள் வரை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இருந்து உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரைக்கும் 12 கலீஃபாக்கள் தோன்றினார்கள். உமர், உஸ்மான், அலி, முஆவியா, ஹசன், மர்வான், அப்துல் மலிக் இப்னு மர்வான், இப்படி பல கலீஃபாக்கள் தோன்றினார்கள். 12 பேர். இந்த 12 பேர் வரைக்கும் இந்த இஸ்லாம் அப்படியே இருக்கும் என்று சொன்னார்கள். இதே தோற்றத்தில் இவர்கள் இந்த 12 கலீஃபாக்களும் யார் என்றால் குறைஷிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வம்சம் குறைஷிகளாக இருப்பார்கள். இந்த 12 கலீஃபாக்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த தோற்றத்தை மீண்டும் சொன்னார்கள். அபூ தாலிப் வரக்கூடிய ஹதீஸ், அனைத்து மக்களும் ஒரு அமீருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள். இன்றைக்கு 73 அமீர்மார்கள் உலகத்தில் இஸ்லாத்துக்குள் 73. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அமீருக்கு எல்லா முஸ்லிம்களும் கட்டுப்பட்டிருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 12க்கு பிறகு என்ன நடக்கும் அதையும் சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் நடக்க போகிற எத்தனையோ நிகழ்வுகளை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு காலம் வரும், மறுமை நாள் ஏற்படாது. என்னுடைய உம்மத்தில் இந்த கலிமா சொன்ன கூட்டம் சிலைகளை வணங்கும் வரைக்கும் மறுமை ஏற்படாது. ஒரு காலம் வரும், நாங்கள் பார்ப்போம், மக்கள் சிலைகளை வணங்குவார்கள், கலிமாவும் சொல்லுவார்கள், சொல்லுவார்கள், நோம்பும் பிடிப்பார்கள், சிலைகளையும் வணங்குவார்கள். ஆனால் ஒன்று ரெண்டு நடக்கிறது இல்லாமல் இந்தியாவில் பார்த்தால் ஒரு சிலர் வணங்குகிறார்கள். சிலை வணக்கம் என்றால் அதற்கு கும்பிடுவது மட்டுமல்ல, அதற்கு அரசு பணியிடுவது, அதற்கு காணிக்கை செலுத்துவது எல்லாமே வணக்கம் தான். இலங்கையில ஒரு சில இடத்தில் இருக்கிறது இந்த அம்ம நோய் என்று ஒன்று இருக்கிறது. அது இஸ்லாத்தில் அம்ம நோய் என்று அது பொக்கலம். இந்த பொக்கலம் போட்டால் என்ன செய்வார்கள், அதற்கு அரிசி, மிளகு, தேங்காய் போன்றவைகளை ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு அனுப்பி வைப்பார்கள். நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் சிலை வணக்கம். இப்படி பகிரங்கமாக வணங்கக்கூடிய ஒரு காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நடக்க போவது நிகழ்வுகளை இப்படி சொல்லியிருக்கிறார்கள். இது போன்று சொன்னார்கள், யஜூஜ் மாஜூஜ் என்று ஒரு கூட்டம் உண்டாகும், அது வராமல் மறுமை வராது. இதேபோது ஒரு நெருப்பு, யமன் பக்கத்தில் நெருப்பை கூட்டம் ஒன்று தோன்றி மக்களை எல்லாம் விரட்டும், அது வரைக்கும் மறுமை ஏற்படாது என்று நடக்க போகின்ற சில நிகழ்ச்சிகளை சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் இங்கு சொன்னார்கள், என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு 12 கலீஃபாக்கள் வரை நான் கொண்டு வருகின்ற இஸ்லாம் அந்த சரியான முறைப்படி அந்த தோற்றத்தில் இருக்கும். அந்த காலத்தில் எல்லா மக்களும் இன்று எப்படி எனக்கு எல்லா முஸ்லிம்களும் கட்டுப்பட்டு ஒரு தலைமைத்துவத்தின்கள் ஒரு ஜமாத்தா இருக்கிறார்களோ இதே போன்று 12 கலீஃபாக்கள் காலத்திலும் இருக்கும் என்றார்கள். இதுதான் உண்மையான இஸ்லாமிய வடிவம். நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த உரையை வெளிநாடுகளில் கேட்க போகின்றவர்களும் சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த அமைப்பில் இருக்கின்றோமா? இப்படி ஒரு இஸ்லாம் உலகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. இன்றைக்கு 73 இஸ்லாம் இருக்கின்றது. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த 12 கலீஃபாக்களுக்கு பிறகு என்னுடைய உம்மத்துக்கு என்ன நடக்கும் என்பதையும் சொன்னார்கள். மூசா நபியுடைய உம்மத்துக்கு என்ன நடந்ததோ, ஈசா நபியுடைய உம்மத்துக்கு என்ன நடந்ததோ அதே நிலைமை என்னுடைய உம்மத்துக்கு நடக்கும் என்றார்கள். சொன்னார்கள், அவர்களை நீங்கள் அணு அணுவாக பின்பற்றுவீர்கள். அவர்கள் யூதர்கள் 71ஆக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72ஆக பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத்து 73ஆக பிரியும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 73 இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு 73 அமைப்புகள், ஜமாத்துகள் உலகத்தில் இருக்கும். இதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இலங்கையில் 73 இல்லை.
இலங்கையில் ஒரு 10-15 கூட்டங்களை பார்க்கலாம். இதே போன்று வேறு நாடுகளை நீங்கள் சென்று பார்க்க இந்தோனேசியா, இதே போன்று பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் போய் பார்க்கலாம். நீங்கள் இப்படி பல பிரிவுகள் அங்கு காணப்படுகின்றன. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்தார்கள். இப்படி 73 கூட்டங்களாக பிரியும் என்றார்கள். 73 கூட்டங்களாக பிரியும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 73 கூட்டங்களும் சுவர்க்கம் செல்லும் என்று சொல்லியிருந்தால் இந்த இடத்திற்கு நாங்கள் இன்றைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய உம்மத்து 73ஆக பிரியும், அந்த 73 சுவர்க்கம் செல்லும் என்று சொல்லி இருந்தால் நாம் இந்த இடத்தில் வந்து நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக ஒரு கூட்டம் இருப்போம், இங்கு வேறொரு ஜமாஅத் இஸ்லாம் என்ற அமைப்பில் ஒரு கூட்டம் இருக்கும், தௌஹீத் ஜமாஅத் என்ற ஒரு கூட்டம் இருக்கும், அன்சார் சுன்னா முஹம்மதியா என்ற ஒரு கூட்டம் இருக்கும். நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமைப்பு வந்து மற்றவர்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் 73 73 சுவர்க்கம் செல்லும். யாரும் எந்த ஒரு ஜமாஅத்தும் எந்த ஒரு அமைப்பும் இன்னொரு அமைப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அனைவரும் சுவர்க்கம். ஆனால் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அதனால்தான் நாங்கள் இன்று இந்த இடத்துக்கு எங்களை இழுத்துக் கொண்டு வந்திருக்கின்றது. என்ன சொன்னார்கள்? அதில் 72 நரகம் செல்லும், ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொன்னதினால்தான் அந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டமாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தன்னுடைய தாவத்தை முழு மக்களுக்கும் எட்டி வைக்க வேண்டிய கட்டாய கடமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று இந்த சத்தியத்தை நாங்கள் எட்டி வைப்பது கடமை என்று நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். 72 நரகம் சென்றுவிடும், ஒன்றுதான் சுவர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறது, அதற்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. என்ன? அது அல்லாஹ்விடம் இருந்து விளக்கப்பட்ட அந்த வஹீயை மட்டுமே அவர்கள் பின்பற்றுவார்கள். அதாவது அல் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸை மட்டும் அவர்கள் பின்பற்றுவார்கள். இது தெளிவாக குர்ஆனில் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் சொன்னார்கள், இன் அத்தபி இல்லா மா யூஹா இலைய, எனக்கு வஹி மூலம் எது அறிவிக்கப்படுகின்றதோ அதை தவிர வேறு எதுவுமே நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் அல் குர்ஆனிலும் சரியான ஹதீஸையும் மட்டும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அடையாளம் அந்த கூட்டத்தில். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் அருமை சஹாபாக்களுக்கு பெரும் கவலை ஏற்பட்டு விட்டது. ஏன்? இப்படி நாங்கள் ஒரே கூட்டமாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு காலத்தில் 72 பிரிந்து இதிலே நரகமும் சென்று விடுவார்கள் என்று பயந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், அந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம் எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம் எது, அதற்குரிய அடையாளம் என்ன, அதை எப்படி கண்டுகொள்வது என்று கேட்டார்கள். 72 பற்றி கேட்கவில்லை. ஏன் இந்த ஒன்றை பற்றி கேட்டார்கள் என்றால், அந்த ஒரு கூட்டத்தை அறிந்து கொண்டால்தான் அந்த ஒரு கூட்டத்தில் சேர்ந்திருக்கலாம் சுவர்க்கம் செல்வது. ஏன்? எங்களுடைய இலட்சியம், எங்கள் அனைவருடைய நோக்கமும் என்ன? சுவர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் செல்ல வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றுதான். ஆனால் அந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய பாதையிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்து விட்டோமா என்று பார்த்தால் அதிலேதான் பெரும் சிக்கல் இருக்கிறது. நாங்கள் இப்படி நினைத்துக் கொண்டு எங்களுடைய காலடிகளை வேறு பாதையை வைத்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு கூட்டத்தை பற்றி சொன்னார்கள். கேட்டவுடன் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்று சொன்னார்கள். நானும் எனது தோழர்களாகிய நீங்களும் அல்யவும் இன்றைய தினத்தில் எந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்றோமோ அந்த அடிப்படையில் இருப்பவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள். நீங்கள் எந்த ஒரு உலமாக்கள் இடத்திலும் சென்று கேட்டு பாருங்கள், அது எந்த ஒரு பிரிவாக இருக்கலாம். இந்த மா அன அலைஹி வ அஸ்ஹாபி,
நானும் எனது தோழர்களும் எந்த ஒன்றின் மீது இருந்தோமோ அந்த ஒன்றின் மீது இருப்பவர்கள். அது என்ன என்று கேட்டு பாருங்கள். அனைவரும் சொல்வார்கள் குர்ஆன் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்றினார் என்று சொல்வார்கள். அவருடைய காலத்தில் இஜ்மா இருந்ததா, கியாஸ் இருந்ததா? எல்லா உலமாக்களும் சொல்வார்கள் இல்லை, அது ஹிஜ்ரி 20க்கு பிறகுதான் தோன்றியது. நபியுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். எனக்கு வஹி மூலம் எது அறிவிக்கப்பட்டதோ அதை தவிர எதையும் நான் பின்பற்ற மாட்டேன். அது அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் மட்டும்தான். இஜ்மாவே வஹி அல்ல. இதே போன்று கியாஸ் வஹி அல்ல, இது பிறகு தோன்றியது. அல்லாஹ்வுடைய காலத்தில் இது ரெண்டு மட்டும்தான் இருந்தது. அந்த அடிப்படையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பாருங்கள், எந்த அமைப்பு குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸை மட்டும் பின்பற்றுகிறது பாருங்கள். எந்த அமைப்பும் கிடையாது, ஒரு அமைப்புமே இல்லை. ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்கிறது, அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டுமே. எந்த சந்தேகம் கிடையாது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொன்னார்கள். இப்படி பல பிரிவுகள் இந்த உம்மத்து பல பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய காலத்தில் சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி விட்டு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்கள் சொன்ன பிரகாரம் நடந்தது. அதை நாங்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம். முதலாவது கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கடைசி 12வது உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் வரைக்கும் இந்த இஸ்லாம் மிக உறுதியாக முழு உலகத்திலும் இஸ்லாம் பரந்தது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா கண்டம் எல்லாம் இந்த இஸ்லாம் பறந்து விட்டது. இந்தியா வரைக்கும் இந்த இஸ்லாம் வந்தது. இப்படி இந்த இஸ்லாம் பறந்தது 12 கலீஃபா வரைக்கும். ஏன்? ஒரு ஜமாஅத், ஒரு தலைமைத்துவம், ஒரு பலமான ஒரு சக்தி வாய்ந்த இஸ்லாமாக இருந்தது. இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதே போன்று 12க்கு பிறகு உள்ளே குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அந்த கலாபத்து ஜமாஅத்துக்குள் குழப்பம் ஏற்பட்டு 1, 2, 3 இப்படி பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். உடனே அந்த சக்தி அப்படியே குண்டு விட்டது, சக்தி இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? ஏறியவர்கள் இவர்களை பிடித்துக் கொண்டார்கள். எந்த அளவு தெரிந்தார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது 73 கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு கேள்வி வருகின்றது, ஏன் பிரிந்தார்கள்? அந்த 12 வரைக்கும் ஏன் பிரியவில்லை? இதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கும், மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கும். அது என்ன என்று கேட்டால் கருத்து மோதல். அந்த ஒரு கூட்டமாக இருக்கும் போது 12 கலீஃபாக்கள் வரைக்கும் கருத்து மோதல் வரவில்லை. 12 கலீஃபாக்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அந்த ஜமாஅத்துக்குள் கருத்து மோதல் ஏற்பட்டுவிட்டது. கருத்து மோதல் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அவர்கள் பிரிந்தார்கள். இப்போது ஒரு கேள்வி வருகிறது, கருத்து மோதல் என்றால் என்ன? கருத்து மோதல் என்றால் என்ன என்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வருகின்றது. சிலருக்கு விளங்கும், சிலருக்கு விளங்காமல் இருக்கும். எனவே இந்த கருத்து மோதல் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கருத்து மோதல் தான் இஸ்லாமிய முஸ்லிம் சமூகத்தை அழித்து நாசமாக்கியது. இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு கீழாக இருக்கின்றோம். ஆனால் ஒரு காலம் இருந்தது, 12 கலீஃபா வரைக்கும் உலகம் எங்களுக்கு கீழாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு கீழாக இருக்கின்றோம். என்ன காரணம்? கருத்து மோதல் ஏற்பட்டு சிதறி சின்னமாக நாங்கள் விட்டோம். 73 நாங்கள் பிரிந்து விட்டோம். இதுதான் காரணம். ஈராக் என்ன நடக்கிறது? என்ன நடந்தது? லிபியாவில் என்ன நடந்தது? ஆப்கானில் என்ன நடந்தது?
சிரியாவில் என்ன நடக்க போகிறது, என்ன காரணம்? இதுதான் இந்த கருத்து மோதல் தோன்றி அதன் மூலம் இந்த உம்மத்து பிரிந்தது. இதுதான் அடிப்படை காரணம். கருத்து மோதல் என்றால் என்ன? சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். தொழுகையிலே கையை கட்டுவது எப்படி என்று கருத்து மோதல் இருக்கிறது. அரபில் அல் இஹ்திலாஃப் என்று சொல்லப்படும். ஒரு கூட்டம் கழுத்திலே கட்டுகிறார்கள் இப்படி, இன்னொரு கூட்டம் வயிற்றில் கட்டுகிறார்கள், இன்னொரு கூட்டம் கீழே கட்டுகிறார்கள், இன்னொரு கூட்டம் அல்லாஹு அக்பர் என்று கையை கீழே விடுகிறார்கள். இப்படி 4 விதமான கருத்து. இதுதான் இஹ்திலாஃப். இங்கு பார்க்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்வார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமின் இதைத்தான் பார்க்கும். ஏனைய அமைப்புகள் அப்படி இல்லை, அது எல்லாம் கூடும் என்பார்கள். நாங்கள் சொல்லுகின்றோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம் எப்படி கை கட்டினார்கள், இதை தேட வேண்டும், தேடி அதை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றோம். இதே போன்ற ஒரு கருத்து மோதல், கபறுகளை ஜியாரத்து செய்யலாமா? சிலர் கபறுகளை ஜியாரத்து செய்யலாம், ஆண்களுக்கும் கூடும் பெண்களுக்கும் கூடும். ஒரு சிலர் பெண்கள் ஜியாரத்து செய்யக்கூடாது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் வழங்கும். இன்னும் சிலர் ஜியாரத்து மட்டுமல்ல, அங்கு ஒரு சுஜூது செய்யலாம், எண்ணெயை அள்ளி கேட்கலாம், ஊதுபத்தி குத்தலாம், தோப்பு கர்ணம் போடலாம், வேறு சுற்றலாம். இன்னும் சிலர் இப்படி பல கருத்து மோதல்கள் இருக்கின்றன. இதுதான் கருத்து மோதல் என்று சொல்வது. இதே போன்ற அகத்தை தொட்டால் ஒரு முடியுமா முடியாதா? இந்த கருத்து மோதல் என்றால் என்ன என்று நீங்கள் விளங்க வேண்டும். இது நான் ஏன் விளக்குகின்றேன் என்றால், இந்த 14 இருக்கிறது, இது நெட் மூலம் முழு உலகத்துக்கும் செல்லும். முழு உலகத்திலும் இதை மக்கள் கேட்பார்கள். எனவே அவர் கேட்கக்கூடியவர்களும் இதை விளங்கி அவர்களும் தங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் சொல்லுகின்றேன். அகத்தை தொட்டால் ஒரு முடியுமா முடியாதா? சிலரிடத்திலே முடியும், சிலரிடத்திலே முடியாது. சிலரிடத்திலே சிறைக்கு மேல் தொட்டால் முடியாது, சிறை இல்லாமல் தொட்டால் முடியும். இப்படி பெண்ணை தொட்டால் ஒரு முடியுமா முடியாதா? கருத்து மோதல். சிலரிடத்தில் பெண்ணை தொட்டால் முடியும், சிலரிடத்தில் ஒளி செய்துவிட்டு ஒரு பெண்ணை தொட்டால் ஒரு முடியாது. இன்னும் சிலரிடத்தில் தலைமுடியையும் நகத்தையும் பல்லையும் தொட்டால் முடியாது, மற்ற இடங்களை தொட்டால் முடியும். இதுதான் கருத்து மோதல் என்பது. இப்படி இந்த சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் பார்க்கின்றோம், அதிகமான கருத்து மோதல் இருக்கின்றன. அவுளியாக்களுக்கு அறுத்து பணியிடலாமா? நாகூர், ஏர்வாடி, வெற்றிமலை, சீரியங்கல்லி, பள்ளிவாசல் துறை போன்ற இடங்களில் ஆடு, சோழி இவைகளை அறுத்து பணியிடுகிறார்கள். இது கூடுமா கூடாதா? ஒரு கூட்டத்தில் கூடும், இன்னொரு கூட்டத்திடத்தில் ஹராம், இன்னொரு கூட்டத்தில் இது சிறு வினை வைத்தல். இப்படி கருத்து மோதல். கருத்து மோதலுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுகின்றேன். இதே போன்ற தொழுகையில் விரல் அசைப்பதா இல்லையா? ஒரு கூட்டத்திடத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இப்படி அசைக்க வேண்டும். இன்னும் சில இடத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நிறுத்தி வைத்து மறைத்து விட வேண்டும். இன்னொரு கூட்டத்திடத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் கூறி உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் சில இடத்தில் அசைக்க வேண்டும். இப்படி பல கருத்து மோதல்கள் இந்த விரல் அசைப்பதிலே காணப்படுகின்றன. இதெல்லாம் கருத்து மோதல்கள். இது மட்டுமல்ல, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் கருத்து மோதல். ஒரு சிலர் அல்லாஹ் அரசில் இருக்கிறான், இன்னும் சிலர் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கின்றான், தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான். இன்னொரு இடத்தில் இன்னொரு சிலர் காபா இருக்கிறது அல்லாஹ்வுடைய வீடு பைத்துல்லாஹ். ஒருவர் வீடு கட்டினால் வீட்டுக்குள் தான் இருப்பார். ஒருவர் அல்லாஹ்வுடைய வீடு என்று சொன்னால் அல்லாஹ் காபாவுக்குள் இருக்கிறான், அவனுடைய வீட்டில் என்று ஒரு கூட்டம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கருத்து மோதல். இதே போன்ற ஒரு முஸ்லிம் எதை பின்பற்றுவது? குர்ஆன் ஹதீஸை மட்டுமா, அல்லது குர்ஆன் ஹதீஸோடு இஜ்மா கியாஸையும் பின்பற்ற வேண்டுமா என்று கருத்து மோதல்.
மதுஹப் இருக்கின்றன 4 மதுஹபுகள். இதை பின்பற்ற வேண்டுமா கூடாதா? சிலர் சொல்கிறார்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும், இன்னும் சிலர் பின்பற்றக்கூடாது, ஹராம். இன்னும் சிலரிடத்தில் அது சிறுக்கான விடயம், கூடாது. இப்படி கருத்து மோதல். இப்படி நாங்கள் பார்க்கின்றோம் கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே இந்த கருத்து மோதல் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? மேலும் நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த கருத்து மோதல் ஏற்பட்டால் இந்த இஃப்திலாஃப், இதற்கு அடுத்த சட்டம் ஒன்று இருக்கின்றது, அல் இஃப்திராக், பிரிவினை தோன்றும். கருத்து மோதல் ஏற்பட்டால் பிரிவினை தோன்றும், பிரிவினை தோன்றுகின்றது. நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாம் இந்த பிரிவினை ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை. இப்போது இந்த கருத்து மோதல் என்றால் என்ன என்பதற்கு நான் சில உதாரணங்களை காட்டினேன். இப்போது கேள்வி வருகின்றது, ஏன் கருத்து மோதலை கொள்கிறார்கள்? இதற்கு என்ன காரணம்? 12 கலிஃபாக்கள் வரைக்கும் இருந்தது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் 23 வருட காலம் இருந்தது போன்று எல்லா மக்களும் இருக்கலாம் தானே? ஏன் இந்த கருத்து மோதல் கொள்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஹதீஸ் கலை என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இந்த ஹதீஸ் கலையிலே ஹதீஸ் ஸஹீஹ் லைஃப் என்று பிரிக்கிறார்கள். மௌது இட்டுக்கட்டப்பட்டது என்று பல வகையாக பிரிக்கிறார்கள். இப்படி பிரிக்கின்ற வேளையில் ஹதீஸ் கலைக்கு என்று ஒரு விதி காணப்படுகின்றது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த விதிக்குள் நின்று கொண்டு ஒரு ஹதீஸ் சரியா வரைவா மௌதுவா என்று பார்க்கும். இது சரியான அல்லாஹ்வுடைய சொன்னதா இல்லையா, இது பலவீனம் இருக்கிறதா இல்லையா, இது மனிதர்களால் இட்டு கட்டப்பட்டதா இல்லையா என்பதை அந்த வட்டத்துக்குள் நின்று கொண்டு பார்க்கும். ஆனால் அதிகமானவர்கள் அப்படி அல்ல. அந்த வட்டத்தில் இருந்து வெளியிலே போய் இன்னும் ஒரு சில தனது மனோச்சைகளை வைத்துக் கொண்டு சுய கருத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஹதீஸை சஹீஹ் பார்ப்பார்கள். இதனால் அவர்களிடத்தில் ஒருவரிடத்திலே ஒரு ஹதீஸ் சஹீஹ், மற்றவரிடத்தில் ضعீஃப். ஒருவரிடத்திலே ضعீஃப், மற்றவரிடத்திலே சஹீஹ், இன்னொருடத்தில் அது கட்டப்பட்ட மௌது. இப்படி அந்த கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனாலும் மக்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். எனவே இந்த கருத்து மோதலின் காரணமாக இந்த பிரிவுகள் ஏற்படுகின்றன. இந்த கருத்து மோதலுடைய நிலைமை என்ன இஸ்லாமிய கண்ணோட்டத்தில், பிரிவினுடைய நிலைமை என்ன இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் என்று நாம் இப்போது பார்க்க வேண்டும். இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த கருத்து மோதல் இஸ்லாத்தில் வருமா வராதா? இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற சில விடயங்களை வஹீயின் மூலம் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இப்போது நான் சொன்னேன் 12 வயதுக்கும் உறுதியாக இஸ்லாம் இருக்கும், 12க்கு பிறகு பிரியும் என்று சொன்னார்களே, இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முன்னறிவிப்பு செய்தார்கள். எப்படி? இந்த உம்மத்துக்குள் கருத்து மோதல் தோன்றும். இந்த கருத்து மோதல் தோன்றியதற்கு பிறகுதான் இது பிரியும் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொன்னார்கள், உங்களில் யார் என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு உயிரோடு வாழ்கின்றாரோ அவர் அதிகமான கருத்து மோதல்களை அவர்கள் காண்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்த ஒன்று. இதன் பிரகாரம் கருத்து மோதல் தோன்றுகிறது. சரி, இந்த கருத்து மோதல் என்ன கூடுமா அல்லது கூடாத ஹராமா அல்லது இது சிறுக்கா என்று பார்த்தால் கருத்து மோதல் கூடாது, தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்? அல்லாஹ் தஆலா தெளிவாக பல இடங்கள் நீங்கள் கருத்து மோதல் கொள்ளாதீர்கள். ஏற்பட்டால் உடனே நாங்கள் கூறி அதை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த கருத்து மோதலும் இருக்கக்கூடாது. இந்த தொடர்ந்து கருத்து மோதலில் இருந்தால் பிரிவுகள் ஏற்படும். இதைத்தான் இஸ்லாம் கருத்துகிறது. இந்த கருத்து மோதல் என்பது ஒரு ஹராத்தை ஏற்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அது குர்ஆனும் சொல்லுகின்றது லா தக்தரிபு என்று, கருத்து மோதல் கொள்ளக்கூடாது. இந்த கருத்து மோதல் கொண்டு நாங்கள் தொடர்ந்து இதில் இருப்போமே ஆனால் எங்களுக்கு மத்தியில் என்ன ஏற்படும்? பிரிவினை ஏற்படும். பல பிரிவுகள். இந்த பிரிவு இருக்கிறது, இது ஹராமாகவும் இருக்கும், இது ஷிர்க் அல்லாஹ்வுக்கு வினை வைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும், இது ஒரு குஃப்ர் நிராகரிப்பாகவும் இருக்கும். எனவே கருத்து மோதல் கொள்பவர் ஹராத்தை செய்கிறார், அதிலிருந்து பிரிவினை ஏற்படுத்திக் கொள்பவர் அவர் ஷிர்க் குஃப்ரை செய்து கொள்கிறார் என்பதை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு விளக்கி காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், நீங்கள் பிரியாதீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக இருங்கள். வலா தஃபர்ரகு, பிரியாதீர்கள். அல்லாஹ் தடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன? இதற்கு விளக்கம் ஹதீஸில் வருகின்றது. அல் குர்ஆனும் ஹதீஸும். எனவே குர்ஆனையும் ஹதீஸையும் பிடித்துக் கொண்டு நீங்கள் ஒரு கூட்டமாக இருங்கள். வலா தஃபர்ரகு, பிரியாதீர்கள். பிரியக்கூடாது. இது எங்கே கொண்டு போய்விடும்? இது ஷிர்க் குஃப்ரின் பால் கொண்டு போய்விடும். அது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், யௌம தபியது வுஜூஹுன் வ தஸ்வது வுஜூஹுன். மறுமையில் ஒரு கூட்டத்தின் முகங்கள் வெண்மையாக இருக்கும், இன்னொரு கூட்டத்தின் முகம் கருப்பாக இருக்கும். அம்மல்லதி நபியல்லத் வுஜூஹுஹும், எவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்குமோ ரஹ்மத்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் சுவர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள். காலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார். இவர்கள் யார்? இவர்கள் பிரிவினை ஏற்படுத்திக் கொள்ளாமல் ஒரு கூட்டமாக இருந்தவர்கள். அடுத்தவர்கள் எவர்களுடைய முகங்கள் கருப்பாக இருக்கின்றனவோ இவர்களை பார்த்து அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு நீங்கள் பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் நிராகரித்தீர்களா என்று கேட்கப்படும். நீங்கள் நிராகரித்த காரணத்தினால் நீங்கள் நரகத்தின் சுவையை அனுபவிங்கள் என்று சொல்லப்படுமா? இந்த ஆயத்து முன்னுக்குள்ளெல்லாம் எடுத்தால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இது தெளிவாக இருக்கிறது. பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டவருடைய முகங்கள் கருத்தாக இருக்கும், ஒரு கூட்டமாக இருந்தவருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே இந்த பிரிவினை கூடாது, ஷிர்க்கை ஏற்படுத்தும், இது குஃப்ரையும் ஏற்படுத்தும். லா தகூனு மினல் முஷ்ரிக்கீன், அல்லாஹ் சொல்லுகின்றார், நீங்கள் முஷ்ரிக்குகள் ஆகிவிடாதீர்கள், இணை வைப்பவர்கள். மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், மார்க்கத்தை துண்டு துண்டாக பிரித்தார்களே அந்த இணை வைப்பவர்களில் சேராதீர்கள். இந்த இணை என்ன செய்யும்? அது நரகத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். இதற்கு அதிகமாக நான் உங்களுக்கு ஆதாரம் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் இந்த பகுதியில் அதிகமாக தௌஹீத் ஜமாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத்து தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை, அது உண்மையான விஷயம். என்ன? இணை வைக்காதீர்கள். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார் என்ற ஆயத்து பரவலாக சொல்லப்படுகின்றது. எனவே சிறுக்கு வைப்பவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே பிரிவினை இணையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், அது ஒரு சிறுக்கை ஏற்படுத்தும். எனவே அந்த சிறுக்கு நரகத்திலே கொண்டு போய்விடும். இப்போது பாருங்கள், கருத்து மோதல் கூடாது. கருத்து மோதல் என்றால் என்ன? பல உதாரணங்களை காட்டினோம். இந்த கருத்து மோதல் எங்கே கொண்டு போய்விடும்? இது பிரிவினையின்பால் கொண்டு போய்விடும். பிரிவினை என்ன? அது சிறுக்கை ஏற்படுத்தும், குஃப்ரையும் ஏற்படுத்தும். சிறுக்கு குஃப்ரை ஏற்படுத்தினால் என்ன நடக்கும்? சுவர்க்கம் ஹராம். இப்போது ஒரு கேள்வி வருகிறது, பிரிவென்றால் என்ன? சிலருக்கு பிரிவென்றால் என்ன என்று தெரியாது. தெளிவாக சொன்னால்தான் தெரியும். பிரிவுக்கு நான் உதாரணம் காட்டுகின்றேன், கருத்து மோதலுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறேன். இதே போன்று பிரிவுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுகின்றேன். இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், எத்தனை பிரிவுகள். அன்சார் சுன்னா முஹம்மதியா என்று ஒரு கூட்டம், ஒரு பிரிவு.
தௌஹீத் என்று ஒரு பிரிவு இருக்கிறது, SLTJ என்று ஒரு பிரிவு இருக்கின்றது, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத். ACTJ அகில இலங்கை தௌஹீத் ஜமாத் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஜமாஅத்து சலஃப் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. தாவியா என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அஹ்லே குர்ஆன் வ சுன்னா என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. TNTJ என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்படி நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தில் பல பிரிவுகள், இவைகள் தான் பிரிவுகள் என்று சொல்கிறது. ஒவ்வொரு பேர்களை இப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிரிவுகள் காணப்படவில்லை. 12 கலிமாக்கள் வரைக்கும் காணப்படவில்லை. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத பெயர்களை சூட்டிக் கொண்டு அல்லாஹ் தஆலா தடுத்த ஒரு பிரிவினை என்ற ஒரு பெயரை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் இந்த பெயரை சூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் உலகத்தில். இதற்கு மத்தியில் ஒரு கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், இதுவும் ஒரு கூட்டம் தான். ஆனால் என்ன வித்தியாசம்? இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த சொல் இது தெளிவாக ஹதீஸில் வந்திருக்கிறது. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜாவில் மிக தெளிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய உம்மத்து பிரிவாக பிரிகின்ற காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு அமைப்பு காணப்பட்டால் நீங்கள் எல்லாம் அதிலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை இருக்கின்றார்கள். இப்போது இந்த பிரிவுகளுக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் என்ன வித்தியாசம்? ஜமாஅத்துல் முஸ்லிமீனில பிரிவு கிடையாது. மற்ற பிரிவுகளில் தொடர்ந்து பிரிவுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன, நாங்கள் பார்க்கின்றோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல பிரிவு இல்லை, இதுதான் வித்தியாசம். அப்படி என்றால் ஏனைய பிரிவுகளிலே ஏன் காணப்படுகிறது, ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இணை இல்லை, இதுதான் வித்தியாசம். இதை நன்றாக நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், இல்லை ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலும் பிரிவு இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இல்லை, ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே பிரிவு கிடையாது. ஏனைய அமைப்புகளிலே பிரிவுகள் காணப்படுகின்றன. ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே பிரிவு இல்லை. இதைத்தான் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனைய பிரிவுகள் தொடர்ந்து பிரிவுகள் ஏற்படுவது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலும் பிரிவுகள் இருக்கின்றது என்று சொன்னால் இதுவும் பிழையான ஒரு ஜமாஅத்து தான். இது ஹக்கிலே சத்தியத்தில் இருக்கவே முடியாது. இதுல யாரும் வந்து சேரவும் கூடாது. நாங்கள் இங்கிருந்து உங்களுக்கு தாவத்து செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனைய அமைப்புகளை போட்டு இது ஒரு அமைப்பு. அவர்களிலும் பிரிவு இருக்கின்றது, இதிலும் பிரிவு இருக்கின்றது. எனவே அங்கும் சிறுக்கு காணப்படுகின்றது, இங்கும் சிறுக்கு காணப்படுகின்றது. இதிலே வந்து நீங்கள் நுழைய வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களை நுழையுங்கள் என்று நாங்கள் அழைப்பிட வேண்டிய தேவையும் இல்லை. மிகவும் ஒரு மலைக்கும் மதுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் தான் இந்த பிரிவு. ஜமாஅத்துல் முஸ்லிமீன பிரிவு இல்லை. உடனே சிலர் கேட்கிறார்கள், உங்களுடைய பிரிவு இருக்கிறது என்று. இல்லை, இது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இந்தியாவிலே முதலாக தௌஹீத் ஜமாத்தை கொண்டு வந்தவர் யார்? உங்களுக்கு தெரியும், ஜெயினுல் ஆப்தீன், அபு அப்துல்லா என்ற ஒரு சிலர் கூடி இந்த தௌஹீதை ஆரம்பித்தார்கள். ஒரு கூட்டமாக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 12 தௌஹீத் ஜமாத்து காணப்படுகின்றன. இது உண்மையான விஷயம். இலங்கையில் நான் இப்போது சொல்றது போன்று பல கூட்டங்கள். ஆரம்பத்தில் ஒரு தௌஹீது தான். இலங்கைக்கு முதலாக தௌஹீதை கொண்டு வந்தவர் தர்வேஸ் ஹாஜியார், சிவகாஜியை சேர்ந்தவர். அதற்கு பிறகு அது பல பிரிவுகளாக பிரிந்து இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் அவருடைய கருத்து என்ன? உதாரணமாக ஜெயினுல் ஆப்தீன் அந்த தௌஹீத் ஜமாத்தில் இருந்து ஹாமித் பக்ரி பிரிந்து போய் இன்னொரு தௌஹீத் ஜமாத்தை உருவாக்கியிருக்கிறார்.
இது ஒரு பிரிவு, அது ஒரு பிரிவு. இப்போது ஸ்ரீ ஜெயிலாத்தின் இடத்திலே போய் ஹாமித் பக்தி இருக்கக்கூடிய அந்த ஜமாத்தை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அது சத்தியமா அசத்தியமா என்று கேட்டால் சத்தியம் தான் என்று சொல்லுவார். அது அசத்தியம் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டார். இது போன்று எழுந்திருக்கக்கூடிய தௌஹீத் 7 ஜமாத் நீங்கள் சென்று கேட்டு பாருங்கள். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தில் சத்தியம் அது இஸ்லாம் தான் முஸ்லிம்கள் என்றுதான் சொல்லுவார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமில இந்த நிலைப்பாடு கிடையாது. ஏன்? ஜமாஅத்துல் முஸ்லிமில் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம். ஜமாஅத்துல் முஸ்லிமிலிருந்து யாராவது வெளியிலே போய் இன்னொரு பிரிவை தோற்றிவிட்டால் அவர் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் அவர் முர்த்தத் என்று கணிக்கப்படுவார். அவர் சத்தியத்தில் ஒரு காலமும் இருக்க மாட்டார். ஒரு கூட்டம் தான் எப்போதும் சத்தியத்தில் இருக்கும், அது ஜமாஅத்துல் முஸ்லிம். இதற்கு நாம் மிக தெளிவான சரியான ஹதீஸ்களை நாங்கள் காட்டிக்கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது அஹ்மத் திருமதியிலே வரக்கூடியது, மன் ஹரஜ மினல் ஜமாஅத்தி ஸைத சிப்ர், யார் இந்த ஜமாஅத்தில் இருந்து ஒரு ஸ்தான் வெளியேறினால் அவர் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து விட்டார் என்று சொன்னார்கள். இந்த தீர்ப்பு ஜமாஅத்துல் முஸ்லிமில் வழங்கும். இதற்கு ஒருவர் பைஅத்தை செய்து நுழைந்ததற்கு பிறகு பைஅத்தை முடித்துக் கொண்டு வெளியிலே போனால் அவர் ஒரு பிரிவை அவர் ஒரு பிரிவு. இந்த ஹதீஸின் பிரகாரம் அவர் இஸ்லாம் கழுத்திலிருந்து போய்விட்டது. இதுதான் வித்தியாசம். ஆனால் ஏனைய பிரிவுகளிலே இந்த கருத்து கிடையாது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹீஹ் புகாரியில், மன் ஃபாரகல் ஜமாஅத், யார் ஜமாஅத்திலிருந்து ஒரு ஸ்தான் வெளியேறி அவர் மரணித்தால் மாத்த நீக்கத்தன் ஜாஹிலியா, அவர் அறியாமை காலத்து மரணத்தை தழுவார் என்று சொன்னார்கள். சஹீஹ் புகாரி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். இதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் ஏனைய பிரிவுகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு சிலர் இதை விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால் ஏனைய பிரிவுகள் இருப்பது போன்றுதானே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிரிவு காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள்ள பிரிவு கிடையாது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒன்றுதான். இதிலிருந்து யாராவது வெளியேறினால் அவர்கள் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து கொண்டு வெளியில் போய்விட்டார் என்பதுதான் இஸ்லாமிய பிரிவு. இதைத்தான் ஜமாஅத்துல் முஸ்லிம் தீர்ப்பு வழங்கும். எனவே உலகத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமிலிருந்து மூன்றிருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், ஒருவருக்கு பைஅத்து செய்ததற்கு பிறகு இன்னொருவர் வந்து பைஅத்து எடுத்தால் அவர் யாரா இருந்தாலும் அவரை கொண்டு விடுங்கள். இது சட்டம். ஒரு சலாபத்து இருந்தால் அப்படி நடக்கும். ஏன் சொன்னார்கள்? அது அசத்தியம். எந்த காரணத்தினால்தான்? 2 கூட்டங்கள் சத்தியத்தில் இருக்கவே முடியாது. ஆரம்பத்தில் தோன்றக்கூடிய மக்கள் இருக்கும், இரண்டாவது வரக்கூடியது அசத்தியத்திற்காக இருக்கும் என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக காட்டுகின்றது. இப்போது ஒரு சந்தேகம் வருகின்றது. இந்த சத்தியத்தை நாம் மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கும் போது அதிகமானவர்கள் கேட்கிறார்கள் என்ன என்றால், ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தாவத்தில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த பிரிவு கூடாது என்பது. கலிமா சொன்ன எல்லா மக்களும் ஒரு ஜமாஅத்தாக ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி கட்டுப்படாமல் நாங்கள் பிரிந்து வெளியிலே வேறு பிரிவுகளாக காணப்பட்டால் அந்த பிரிவுகள் சொர்க்கம் செல்லாது என்றும் சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, அதற்கு பதில் தர வேண்டும் என்று பல பேர்கள் இந்த கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வி என்னவென்றால், சொல்லுகின்றார்கள், இஸ்லாத்தில் தோன்றிய 4வது கலீஃபா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலத்தில் அவர்களுக்கும் முஆவியா, ஆயிஷா போன்றவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் 2 பிரிவுகளாக பிரிந்திருந்தார்கள். 2 பிரிவுகளாக காணப்பட்டார்கள். எனவே நீங்கள் பிரிவு கூடாது என்று சொல்லுகிறீர்கள். அருமை சஹாபாக்கள் பிரிந்திருக்கிறார்கள்.
எனவே அவர்கள் சொர்க்க வாசிகள் தானே. அதே போன்றுதான் நாங்களும் பல பிரிவுகளாக பிரிந்திருந்தால் சொர்க்கம் செல்வோம் என்று சொல்லுகிறார்கள். இது சரியா பிழையா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் இப்படி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரிந்திருந்தார்கள். சிஃபீன் என்ற ஒரு யுத்தம் ஏற்பட்டது, ஜமல் யுத்தம் ஏற்பட்டது. 70,000 சஹாபாக்கள் வெட்டுப்பட்டார்கள். இப்படியெல்லாம் நடந்தவர்கள் சொர்க்கவாசிகள் என்று இருக்கும் போது எப்படி நீங்கள் இந்த பிரிவுகள் சொர்க்கம் செல்லாது என்று சொல்வீர்கள் என்று கேட்கிறார்கள். இது பாடசாலையிலே படிப்பிக்கப்படுகின்ற இஸ்லாமிய நாகரிகம் என்ற புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. இது உண்மையா என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வரலாறு குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இது உண்மையான வரலாறுகள் அல்ல. இதெல்லாம் விட்டுப்பட்ட வரலாறுகள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வரலாறுகள். ஒரு முஸ்லீம் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே நம்ப வேண்டும், குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக வரக்கூடிய விடயங்களை தூக்கி எறிய வேண்டும். இப்போது பாருங்கள், ஜமல் யுத்தம், சிஃபீன் யுத்தம், 70,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டார்கள். முஆவியா அலியிலிருந்து பிரிந்து தனிப்பிரிவாக செயல்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வரலாறுகள் இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவர்கள் என்பதை நாம் இப்போது பார்க்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து என்ன சொன்னார்கள்? இது எல்லா உலமாக்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு மதரசாவிலும் இருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரிலே காணப்படுகின்றது. என்ன சொன்னார்கள்? லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யக்ரிபு பஅதுக்கும் அனாக பஅத். என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு முஸ்லிமுடைய கழுத்தை ஒரு முஸ்லிம் வெட்டுவதன் மூலம் காபிர்களாக விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இப்படி நபிமொழி இருக்கும் போது சஹாபாக்களை வெற்றி கொலை செய்வார்களா? இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு குற்றான வேலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது இப்படி செய்வார்களா? ஒரு காலமும் செய்ய மாட்டார்கள் அருமை தோழர்கள். ஏன்? இந்த அருமை தோழர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களும் வல்லதீன மஅஹு அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்களும் அஸித்தாஉ அலல் குஃபார் காபிர்கள் மீது கடுமையாக நடப்பார்கள். ருஹமாஉ பைனஹும் அவர்களுக்கு மத்தியிலே மிக இரக்கத்தோடு நடக்கக்கூடியவர்கள். தராஹும் ருக்கான் சுஜ்ஜதா அவர்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் கிடப்பதை நபியே நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படி அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்களை பார்த்து இப்படி இரக்க சிந்தனை உள்ளவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கும் போது இவர்கள் எப்படி 70,000 சஹாபாக்களை வெட்டுவார்கள்? ஒரு முஸ்லிமை கொலை செய்வது குஃபர் என்ற ஹதீஸில் வந்திருக்கிறது. எப்படி செய்வார்கள்? எனவே இந்த வரலாறுகள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது. குர்ஆன் ஹதீஸிலே பிரியாதீர்கள், குர்ஆன் ஹதீஸிலே ஒரு முஸ்லிமை கொலை செய்யாதீர்கள், காபிர்களாகி விடுவீர்கள் என்று இருக்கும் போது அருமை சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவர்கள், அவர்கள் செய்ய மாட்டார்கள். இதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு அல்லாஹ்வுடைய கருத்தை பிடித்து ஒரு கூட்டமாயிருங்கள், பிரியாதீர்கள். எப்படி அருமை சஹாபாக்கள் இந்த குர்ஆன் வசனத்தை தூக்கி எறிந்துவிட்டு பிரிவார்கள் என்று கேட்கிறேன். ஒரு காலம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் சஹாபாக்கள். அபூபக்கர் சித்திக் ஒரு முறை சொன்னார்கள், நான் நபி வழியில் எதையும் விட மாட்டேன், விட்டால் நான் வழிகேட்டில் போய்விடுவேன் என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்கள் அருமை சஹாபாக்கள். எப்படி அவர்கள் இந்த குஃப்ரான வேலையை செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மாற்றமாக எப்படி நடப்பார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்மஉ வஅதீஉ
மண் சக்தி மக்களா உங்களுடைய அமீருக்கு விருப்பினும் வெறுப்பினும் கட்டுப்படுங்கள் என்றார்கள். எனவே முஆவியா அவர்கள் இந்த ஹதீஸை விளங்கியவர்கள். வெறுப்பு ஏற்பட்டாலும் சரி அவர்கள் தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். எனவே இது போன்ற இந்த வரலாறுகளை கொண்டு வந்து ஒரு சிலர் இந்த குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் ரசூலுடைய சட்டத்தையும் உடைப்பதற்கு ஒரு சிலர் முயற்சி செய்கிறார்கள். இங்குதான் நாங்கள் இந்த இஸ்லாமிய அடிப்படைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமை சஹாபாக்கள் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். தீய எண்ணம் அவர்கள் மீது வைக்கக் கூடாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். இவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனை கூறுகின்றான். இப்படிப்பட்ட இந்த சஹாபாக்கள் தங்களுடைய சகோதரர்களாக 70,000 சஹாபாக்களை எப்படி வெற்றி கொண்டார்கள்? எவனிலும் செத்தியனிலும் இப்படி ஒரு யுத்தம் நடக்கவில்லை என்பதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லி நாங்கள் கூறுகின்றோம். எனவே இந்த வரலாறுகள் புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் மக்களுக்கு படித்து மக்களுக்கு இதை சொன்னாலும் இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்கின்ற காரணத்தினால் இதை ஒரு முஸ்லிம் பின்பற்றக்கூடாது. இப்போ ஒரு பேர் வருகின்றது, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாம் அதுதான் அந்த காலத்தில் இருந்தது. சரி இப்போது என்ன செய்வது? நாங்கள் இப்படி பல பிரிவுகளாக தெரிந்திருக்கிறோம். என்ன செய்வது? ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அழைப்பு என்னவென்றால் ஒவ்வொருவரும் முயலிலே நியத்து வைக்க வேண்டும். என்ன? நான் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றி நான் மரணத்திற்கு பிறகு மறுமையிலே நான் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை முயலில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அல்லாஹும் அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபாஅ. யா அல்லாஹ், சத்தியத்தை எனக்கு சத்தியமாக காட்டி அதை நான் பின்பற்றேன். வ அரினல் பாத்தில பாத்திலா வர்ஸுக்னா இஜ்தினாபா. அசத்தியத்தை எங்களுக்கு அசத்தியமாக காட்டு அதை நாங்கள் விட்டு விடுவதற்கு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அதற்கு பிறகு குர்ஆன் ஹதீஸின் பால் திரும்ப வேண்டும். மதுஹபுகள் இயக்கங்கள் போன்றவைகளை விட்டுவிட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே நான் பின்பற்றப் போகிறேன் என்று குர்ஆன் ஹதீஸின் பால் திரும்ப வேண்டும். எல்லா பிரிவுகளை விட்டு ஒதுங்க வேண்டும். எந்த ஒரு பிரிவிலும் இருக்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை எல்லா பிரிவுகளையும் விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் என்று கட்டளை இருக்கின்றார்கள். அதை அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு அமைப்பு இருக்கிறதா என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். அப்படி அதை நீங்கள் கண்டால் அதிலே போய் இது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறதா என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும், அவர்களோடு கதைக்க வேண்டும். இது சரியா உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே போய் நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பை நாங்கள் இன்றைக்கு மக்களுக்கு விடுக்கின்றோம். நரகத்தில் இருந்து தப்பி சுவர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு வழி இதுதான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாம். இதை நாங்கள் சொன்னதும் அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இதுவரைக்கும் சொன்ன விஷயம் உண்மைதான், அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் இப்போது ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களே, இதிலேதான் எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. அது என்ன? சொல்கிறார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது அது ஒரு கிலாபத்தை தான் குறிக்கும், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியை குறிக்கும். அந்த 12 கலிஃபாக்கள் வரைக்கும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியைத்தான் குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தால் நாங்கள் அனைவரும் அதில் போய் சேரத்தான் வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படி ஒரு ஆட்சி இன்றைக்கு உலகத்தில் இல்லை. இன்று இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி பலம் இல்லை. எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேர முடியாது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு நாம் 2 பதிலை தருகின்றோம், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள்.
சரி, அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமின் இன்று காணப்படுகின்ற இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமின் ஒரு கிலாபத்தை தான் குறிக்கிறது என்று நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால், சஹீஹுல் புகாரியில் வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸின் பிரகாரம் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பிரிவுகளை விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இணைந்து கொள்ளுங்கள். உடனே ஒரு சஹாபி கேட்டார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமின் இல்லை என்றால் என்ன செய்வது? இன்னும் இந்த பிரிவில் இருக்கக்கூடிய உலமாக்களின் கருத்தின்படி நாங்கள் இருப்பது ஜமாஅத்துல் முஸ்லிமின் அல்ல. ஏன்? எங்களுக்கு ஒரு பலம் சக்தி இல்லை, ஆட்சி இல்லை. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமின் இல்லை. என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள்? காணப்படுகின்ற எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்குகிறார்கள். எனவே என்ன செய்ய வேண்டும் இவர்கள்? இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமின் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமின் அல்ல, ஆட்சி இல்லை. என்ன செய்ய வேண்டும்? ஒதுங்கி தனியே இருக்க வேண்டும். ஹதீஸ் நம்பர் எப்படி இங்கு இருக்கக்கூடிய அமைப்புகளிலே சேர்ந்து ஒரு அமீருக்கு ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டுக் கொண்டிருப்பார்கள்? கூடுமா? கூடாது. அவர்கள் சொல்ற அந்த பிரகாரம் நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒதுங்கி ஒதுங்கி தனியே தான் இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஜமாஅத்தாக இருக்க முடியாது. இரண்டாவதுகளில் அவர்கள் சொல்வது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமின் என்ற அந்த அமைப்புக்கு ஆட்சி அதிகாரம் தான் இருக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் கிடையாது. ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமிலும் இருக்கும், ஆட்சி அதிகாரம் இல்லாத ஜமாஅத்துல் முஸ்லிமிலும் இருக்கும். எந்த காலத்திலும் சுவர்க்கம் செய்ய விரும்புபவர்கள் அந்த ஜமாஅத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமின் தான் நாங்கள் முன்பு பார்த்த அந்த 12 கலிஃபா வரைக்கும் உள்ளது. அதற்கு பிறகும் ஜமாஅத்துல் முஸ்லிமின் இருக்கும் என்பதை ஹதீஸ்கள் தெளிவாக காட்டுகின்றன. ஏன்? பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து 73ஆக பிரியும். உம்மத்து 73ஆக பிரிந்திருக்கக்கூடிய காலம் ஹிலாபத்து இருக்கக்கூடிய காலமா இல்லாத காலமா? நன்றாக கவனியுங்கள். ஹிலாபத்து இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் உள்ள ஜமாஅத்துல் முஸ்லிமின் இருக்கும் போது பிரிவு தோன்றுவதற்கு இடமே கிடையாது. ஏன்? சஹீஹுல் முஸ்லிமிலே வந்திருக்கிறது, ஒரு கலிஃபாவுக்கு பைஅத் செய்வதற்கு பிறகு இன்னொரு பிரிவு தோன்றி பைஅத் வைத்தால் அவற்றை கொள்ளுங்கள். எனவே ஒரு ஆட்சி அதிகாரம் உள்ள ஜமாஅத்துல் முஸ்லிம் இருக்கும் போது பிரிவு தோன்றுவதற்கு இடமே கிடையாது, இடமில்லை. பின்னால் என்ன சொன்னார்கள்? அப்படி பிரிவுகள் காணப்படுகின்ற காலத்திலே பிரிவுகளை விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமில் இருந்தால் சேர்ந்து கொள்ளுங்கள். இது எதை காட்டுகிறது? பிரிவுகள் காணப்படும், ஜமாஅத்துல் முஸ்லிமினுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்காது, ஒரு சாதாரண ஒரு ஜமாஅத்தாக இருக்கும். இதிலேதான் போய் சேருங்கள் என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் 2 வகையிலும் பிழை செய்கிறார்கள். முதல் வகையில் அவர்கள் சொல்வது போன்று உண்மையிலே அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் சரியாக இருந்தால் இது ஜமாஅத்துல் முஸ்லிமின் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை, என்ன செய்ய வேண்டும்? தனித்தனியே ஒதுங்கி இருக்க வேண்டும். இப்படி பெயர்களை வைத்துக் கொண்டு தனித்தனி குழுக்களாக இருப்பது கூடாது, அதை செய்ய வேண்டும். அப்படி இல்லை. இதன்படி ஜமாஅத்துல் முஸ்லிமினுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லாத காலமும் இருக்கும், இருக்கக்கூடிய காலமும் இருக்கும். இருக்கக்கூடிய காலத்திலே பிரிவுகள் தோன்ற முடியாது, இல்லாத காலத்தில் தான் பிரிவு தோன்றும். பிரிவுகள் இருக்கக்கூடிய காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமினுக்கு எந்த சக்தியும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? சொர்க்கம் செல்ல விரும்புபவர்கள் இந்த அமைப்பை வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள். எனவே 2 வகையிலும் நாங்கள் சொல்வதுதான் சரி, அவர்கள் சொல்வது பிழை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உரையின் சுருக்கம் என் முடிவு என்னவென்றால், நாங்கள் அழைக்கின்றோம், வாருங்கள், நாங்கள் அனைவரும் அல்லாஹ்விடமிருந்து 7 வாரத்துக்கு மேலால் இருந்து இறக்கப்பட்ட வஹீயை மட்டும் பின்பற்றுவோம். அது அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ் மட்டுமே. அந்த வஹீயின் ஒளியிலே ஒரு ஜமாஅத் இருக்க வேண்டும், அது ஜமாஅத்துல் முஸ்லிமின்.
அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இணைந்து கொள்ளும்படி அந்த வஹி எங்களுக்கு கட்டளையிடுகின்றது. சஹீஹ் புகாரி. அந்த ஜமாஅத்திலே இணைந்ததற்கு பிறகு அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கும்படியும் அந்த வஹி எங்களுக்கு கூறுகின்றது. அந்த கட்டுப்பாடுக்கு முன்னால் கட்டுப்படுவதற்காக வேண்டி அவர் ஒரு பைகட்டி செய்ய வேண்டும். இதற்கு சத்திய பிரமாணம். இந்த பைகட்டி இல்லாமல் ஒருவர் மரணித்தால் அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்க வேண்டும், அவர் நரகம் சென்று விடுவார் என்று சொல்கின்றது. இதுதான் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். மன் மாத்த எவருடைய கணக்கில் பைகட்டில்லையோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இந்த பைகட்டு சம்பந்தமா இந்த இடத்தில் பேசுவதற்கு நேரமில்லை. இது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நாளைக்கு மகாவித்தியாலயத்தில் ஒரு கலந்துரையாடல் இருக்கின்றது. சரியாக 9 மணி. 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த பைகட்டு சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் இருக்கிறது. அதில் விரும்பியவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம், அனுமதி இருக்கின்றது. அதிலே நீங்கள் உட்கார்ந்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் இந்த பைகட்டு என்றால் என்ன, இது கட்டாயம் செய்ய வேண்டுமா இல்லையா, இது இஸ்லாத்தில் உள்ளதா இல்லாத ஒன்றா, ஆட்சியில் செய்யப்படக்கூடியதா ஆட்சி இல்லாத காலத்திலும் செய்யப்படக்கூடியதா, ஒரு முஸ்லீம் பையத்தை செய்ய வேண்டுமா முஸ்லீம் அல்லாதவர் செய்ய வேண்டுமா என்ற விளக்கங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நாங்கள் வைத்த இந்த சத்தியம் இதுதான். இதில் நீங்கள் உடன்பாடாக இருந்தால் நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இரவு தொழுகையில் இருந்து தொடர்ந்து கேள்வி பதில் நடக்கும். உங்களுக்கு வேண்டிய கேள்விகளை நீங்கள் எழுதி இங்கே கொண்டு வந்து கொடுக்கலாம். ஒரு தாலி அந்த குறிப்பிட்ட நேரம் முடியும் வரைக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். இதே போன்று இன்னும் சில சம்பந்தமான கேள்விகள் நிறைய கேட்கிறார்கள். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சத்தியம் வைக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை என்ன, அதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. இதே போன்று காபா எல்லா காலத்திலும் முஸ்லீம்கள கையில் இருக்கும் என்ற ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால் இன்றைக்கு காபா யாருடைய கையில் இருக்கிறது ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இதே போன்று 3 பேர்கள் இருந்தால் ஒரு அமீரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அந்த ஹதீஸுக்கு சிலர் மறைவு என்று சொல்லுகிறார்கள். இதற்கு விளக்கம் என்ன? இதே போன்ற அணியும் வாழ்ந்தார்கள் சென்றார்கள். இதற்கு சரியான விளக்கம் தேவை என்று பல பேர்கள் இப்படி பலவிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். சரியான சந்தேகங்கள்லாம் இருக்கின்றன. இந்த சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இஸ்லாத்துக்கு பிறகு தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சரியான இஸ்லாத்தை எங்களை உள்ளத்திலே போட்டு இந்த சரியான இஸ்லாத்தை பின்பற்றி உங்களின் பிழைகள் ஏதும் இருந்தால் நீங்களும் திருத்திக் கொண்டு எங்களின் ஏதும் பிழைகள் இருந்தால் நாங்களும் அதை திருத்திக் கொண்டு மரணத்திற்கு பிறகு அனைவரும் மறுமையில் அந்த சுவர்க்கலோகத்தில் சென்று நுழைவதற்குரிய அந்த வழியை நாங்கள் சரியாக கண்டுபிடித்து அதிலே நடந்து மரணித்து அதை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.